சம்பளம் வந்துருச்சு, வங்கி பேலன்ஸ்ல பணம் இருக்கு, மனசு சந்தோஷமா இருக்கு. அடுத்த நொடியே அந்த பணம் எங்கேயோ போயிடுது. மாச கடைசியில வெறும் 50 100 தான் மிச்சம். இப்படி நடக்கிறதுக்கு காரணம் நாம இல்ல, நம்ம மூளை தான். நம்ம எல்லாரோட மூளையிலும் ஒரு சின்ன குறும்பு பையன் உட்கார்ந்து கிடக்கான். அவன் தான் நம்ம பணத்தை பறிச்சுக்கிறான். ஆனா உலகத்துல மிகப்பெரிய பணக்காரரான வாரன் பஃபெட் ஒரு சின்ன வழியை சொல்லியிருக்காரு. அது உங்க வாழ்க்கையே மாத்திடும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர போறது என்னோட பல வருஷ அனுபவத்துல கண்டுபிடிச்ச ஒரு ரகசியம். இதை கேட்டதும் உங்களுக்கு முதல்ல நம்பவே மாட்டீங்க. ஏன்னா இது நம்ம எல்லாரும் செய்யறதுக்கு எதிரானது. ஆனா இதை செய்யறவங்க எல்லாரும் இப்போ நிம்மதியா தூங்குறாங்க, பண கஷ்டம் இல்லாம வாழ்றாங்க. இதுல ஒரு விஷயம், நீங்க இப்போ நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நேர் மாறான ஒரு விஷயத்த நான் இந்த வீடியோவோட நடுவுல சொல்ல போறேன். அது உங்களை அதிர்ச்சியிலேயே ஆழ்த்திடும். நம்மள பெரும்பாலானவங்க சம்பளம் வந்ததும் என்ன பண்றோம் தெரியுமா? முதல்ல வாடகை கட்டணும், அப்புறம் மளிகை சாமான் வாங்கணும், பில்லு கட்டணும், கடன் அடைக்கணும், நண்பர் கல்யாணத்துக்கு பணம் கொடுக்கணும்னு ஒவ்வொன்றா செலவு பண்ணிட்டே போவோம். மாசம் கடைசியில எஞ்சிய பணத்தை சேமிப்புன்னு நினைப்போம். ஆனா பெரும்பாலும் எதுவுமே எஞ்சாது. இதுதான் நம்ம பெரும்பாலானோர் கதை. ஆனா வாரன் பஃபெட் என்ன சொல்றாருன்னு தெரியுமா? அவர் சொல்றாரு, முதல்ல உன்னோட எதிர்காலத்துக்கான உனக்கே பணம் கொடு, அப்புறம் மீதம் உள்ளதை செலவு பண்ணுன்னு. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும், அப்படின்னா நான் என்னோட அன்றாட செலவுகளை எப்படி பாத்துக்கிறது, எப்படி உயிர் வாழ்றது? நியாயமான கேள்விதான். ஆனா அதுதான் மேஜிக் இருக்கு. நீங்க முதல்ல உங்களுக்கு பணம் கொடுத்தா உங்க மூளை தானாவே மீதமுள்ள பணத்துக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணிடும். ஆனா நீங்க எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு கடைசியா சேமிக்க பார்த்தா அப்போ ஒண்ணுமே இருக்காது. என்னோட நண்பன் ராஜேஷ், அவ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சான். நல்ல சம்பளம், ஆனா மாசம் கடைசியில கையில காசு இல்லாம திண்டாடுவான். ஒரு நாள் நான் அவன்கிட்ட இந்த வழியை சொன்னேன். முதல்ல நம்பல, ஆனா ட்ரை பண்ணான். சம்பளம் வந்ததும் முதல்ல 10% பணத்தை தனி பேங்க் அக்கவுண்ட்ல போட்டான். அந்த கணக்கு கார்டை வீட்டில் ஒரு இடத்துல பூட்டி வச்சுட்டான். முதல் மாசம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, ஆனா தானாவே செலவுகளை குறைச்சான். தேவையற்ற சினிமா, ஹோட்டல் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தினான். 6 மாசத்துல அவன்கிட்ட 30,000 ரூபாய் சேர்ந்துருச்சு. அவன் முகத்துல வந்த நிம்மதியை நான் பார்த்தேன். இப்போ 2 வருஷமாச்சு, அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிரி இருக்கான். அவன் பேர் உடனடி திருப்தி. நம்ம மூளை இப்போ சந்தோஷமா இருக்கணும்னு எப்பவும் நினைக்கும். ஒரு புதுசா ஃபோன் விளம்பரம் பார்த்தா உடனே வாங்கணும்னு தோணும். நண்பங்க புது பைக் வாங்கிட்டாங்கன்னா நமக்கும் வாங்கணும்னு ஆசை வரும். இந்த எதிரியை ஜெயிக்கிறது தான் நம்ம பெரிய போராட்டம். ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சாங்க, சம்பளம் வாங்குற 100 பேர்ல 70 பேர் தங்களோட சம்பளத்துக்கு மேல செலவு செஞ்சு கடன்ல மூழ்கிறாங்களாம். நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்னா, ஒருத்தன் நல்லா வளர்றான்னா அவன் உறவினங்க எல்லாரும் வந்து அவங்ககிட்ட கடன் கேட்பாங்க. கல்யாணம், வீடு, படிப்புன்னு ஏதாவது சொல்லி பணம் வாங்குவாங்க. நல்ல மனசுல கொடுப்போம், ஆனா திரும்ப கிடைக்காது. இப்படி நம்மளோட எதிர்காலத்தை நாமே நாசம் பண்ணிக்கிறோம். அதான் வாரன் பஃபெட் சொல்றாரு, முதல்ல உன் எதிர்காலத்துக்கான உனக்கே பணம் கொடு, அப்புறம் பாக்கி எல்லாருக்கும் கொடுன்னு. ஒரு விமானத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஆக்சிஜன் மாஸ்க் கீழே விழுது. அந்த நேரத்துல முதல்ல நீங்க உங்களுக்கு மாஸ்க போட்டுக்கணும், அப்புறம்தான் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உதவணும். ஏன்னா நீங்க உயிரோட இல்லைன்னா மற்றவங்களுக்கு எப்படி உதவுவீங்க? இதே கொள்கை தான் பணத்துக்கும். இப்போ கேட்பீங்க, எவ்வளவு சேமிக்கணும்னு? வாரன் பஃபெட் சொல்றாரு, குறைஞ்சது 10%, முடிஞ்சா 20%. நீங்க மாசத்துக்கு 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா முதல்ல 3,000 ரூபாய் தனியா எடுத்து வைங்க. அது உங்க எதிர்காலத்துக்கான பணம், அதை தொடவே கூடாது. மீத இருப்பு 27,000க்குள்ள உங்க எல்லா செலவையும் பாருங்க. முதல் 2 மாசம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா 3வது மாசத்துல நீங்களே உங்களுக்கு நன்றி சொல்லுவீங்க. இதை செஞ்சு எங்க வைக்கிறதுன்னு தான் பலரும் கன்ஃபியூஸ் ஆவாங்க. எளிமையான வழி, உங்களுக்கு 2 பேங்க் அக்கவுண்ட் வைங்க. ஒன்று உங்களோட முதன்மை சேமிப்பு கணக்கு. இந்த கணக்குல மட்டும் உங்க எதிர்காலத்துக்கான பணம் போகணும். அந்த கணக்கு கார்டையும் செக் புக்கையும் வீட்டில் பத்திரமா வச்சிருங்க, எளிதா எடுக்க முடியாத இடத்துல. 2வது கணக்குல மீதமுள்ள சம்பளம் வரட்டும், அதை தான் அன்றாட செலவுக்கு பயன்படுத்துங்க. இப்படி செஞ்சா உங்க மனசுக்கு ஒரு தெளிவு வரும், எது எதிர்காலத்துக்குன்னு தெரியும். ஆனா சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இப்பவே பணம் போதல, சேமிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு. அவங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், உங்க செலவுகளை கொஞ்சம் கூர்ந்து பாருங்க. காலையில வாங்குற காஃபி, மதியம் ஹோட்டல் சாப்பாடு, வார இறுதியில சினிமா, தேவையில்லாம வாங்குற சாமான்கள், ஆன்லைன் ஷாப்பிங்ல வாங்குற வேஸ்ட் விஷயங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் எல்லாம் சேர்த்து பாருங்க. மாசத்துக்கு குறைஞ்சது 2,000 முதல் 5,000 வரை வீணாகுது. அதை மட்டும் தடுத்தாலே போதும். சேமிப்புனா உங்க வாழ்க்கையை நிறுத்திட வேண்டாம், உங்க வீணான செலவுகளை நிறுத்தினாலே போதும். என்னோட பெரியம்மா மகள் சித்ரா, அவ சின்ன வயசுல இருந்தே 1000 ரூபாய் சம்பாதிச்சா முதல்ல 100 ரூபாய் தனியா போட்டு வைப்பா. பள்ளிக்கூட நேரத்துல கொஞ்சம் வேலை பார்த்து வாங்கின சில்லற காசு கூட அப்படி வச்சிருவா. நாங்க எல்லாரும் சிரிச்சோம், என்னடா இந்த பொண்ணு பயந்தாங்குழி மாதிரி பணம் சேர்க்குதுன்னு. ஆனா அவ 20 வயசுல அவளோட சொந்தமா ஒரு சின்ன நகை கடை ஆரம்பிச்சா. அதுக்கான மூலதனம் அவ சேர்த்து வச்ச பணம் தான். இன்னைக்கு அவ வீடும் வாங்கிட்டா, நிம்மதியா வாழ்றா.
எங்களுக்கெல்லாம் இன்னும் கடன் இருக்கு. அதுதான் வித்தியாசம். பணம் சேமிக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை, நாம சேர்க்கிற பணத்தை எங்கேயோ வச்சுட்டு மறந்துடுறோம், அல்லது பணவீக்கத்தால அதோட வேல்யூ குறையுது. அதனால வெறுமனே சேமிக்கிறது போதாது, அது வளரணும். வாரன் பஃபெட் எதுக்கு உலகத்திலேயே பிரபலமான முதலீட்டாளர் தெரியுமா? அவரு சேமிச்ச பணத்தை வளர்க்கறதுல வல்லவர். அவர் சொல்றாரு, உங்க பணம் வேலை செய்யணும், நீங்க பணத்துக்காக மட்டும் வேலை செய்யக்கூடாதுன்னு. அதுக்கு சிம்பிள் வழி, உங்க சேமிப்புல ஒரு பாதிய பேங்க் ரெக்கரிங் டெபாசிட்ல போடுங்க. அது பாதுகாப்பானது. மீதம் இருக்கிற பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல போடுங்க. இது கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் நீண்ட காலத்துல நல்ல லாபம் கொடுக்கும். இத பத்தி நான் முழுசா ஒரு தனி வீடியோ போடுவேன். ஆனா இப்போதைக்கு இத மட்டும் நினைவுல வச்சுக்குங்க. உங்க பணம் வெறும் பெட்டியில படுத்து தூங்கக்கூடாது, அது எழுந்து உழைக்கணும். நம்மள பாதிக்கும் மேற்பட்டவங்க செஞ்சு இழக்கிற தப்பு தெரியுமா? அவசர காலத்துக்கு பணம் வச்சுக்காம இருக்கிறது. திடீர்னு மருத்துவ செலவு, வாகன பழுது, வேலை போயிருச்சுன்னா அப்ப என்ன பண்றது? கடன் வாங்குறோம், வட்டியில மூழ்கிறோம், எல்லாமே நாசமாயிடுது. அதனால உங்க சேமிப்புல 3 மாச சம்பளத்துக்கு சமம் ஒரு தொகை எப்பவும் எமர்ஜென்சிக்காக வச்சுக்கணும். அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி. இப்போ நீங்க நினைப்பீங்க, இத்தனையும் செய்ய முடியுமா? எனக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்குன்னு. ஆனா உண்மை என்னன்னா, உங்க எதிர்காலத்துக்கான நிம்மதி இப்போ நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள்ல இருக்கு. இன்னைக்கு நீங்க சேர்த்து வச்சுக்கிற சில 1000 ரூபாய் நாளைக்கு உங்களுக்கு லட்ச ரூபாய் மதிப்பு தரும். இன்னைக்கு நீங்க விட்டு கொடுக்கிற சின்ன சுகம் நாளைக்கு உங்களுக்கு பெரிய நிம்மதியை தரும். என்னோட சொந்த அனுபவம் சொல்றேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையும் இப்படிதான் இருந்துச்சு. வேலைக்கு போறேன், சம்பளம் வாங்குறேன், செலவு செஞ்சுட்டு மாசம் கடைசியில வெறுமையா இருப்பேன். ஒரு நாள் என்னோட அப்பா ஒரு புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னாரு. அந்த புத்தகத்துல சொன்னாங்க, பணக்காரங்க பணத்தை எப்படி பாக்குறாங்கன்னு. அவங்க பணத்தை ஒரு வேலையாளா நினைக்கிறாங்க, அது அவங்களுக்காக உழைக்கணும்னு. அந்த ஒரு எண்ணமே என் மனசை மாத்திடுச்சு. அதுக்கப்புறம் நான் எப்படி பணத்தை சேர்க்கிறேன், எப்படி வளர்க்கிறேன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு என் வாழ்க்கை முழுசா மாறிடுச்சு. இப்போ நான் என் கனவுகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா இதெல்லாமே எளிமையான விஷயங்கள் தான், ஆனா செய்யறது கஷ்டம். ஏன்னா நம்மளோட பழைய பழக்கங்களை நம்ம உள்ள ரூட் பண்ணிருக்கு. அதை மாத்தணும்னா நம்மளோட மைண்ட் செட்டை மாத்தணும். இதுக்கு ஒரே வழி அதிகமா புத்தகங்களை படிக்கிறது, பணத்தை பத்தி சரியா தெரிஞ்சவங்களோட சிந்தனைகளை புரிஞ்சுக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு புத்தகம் பரிந்துரைக்கிறேன். அதோட தமிழ் மொழி பெயர்ப்பு கிடைக்கும். பெயர் தி ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன். இந்த புத்தகம் பணத்தை எப்படி சேமிக்கிறது, எப்படி பெருக்கிறது, எப்படி பாதுகாக்கிறதுன்னு ஆயிரக்கணக்கான வருஷங்களா வாழ்ந்து வந்த நிதி கொள்கைகளை சொல்லும். இது ரொம்ப எளிமையா சொல்லி தர்றதுனால யாரும் படிக்கலாம். நான் இந்த புத்தகத்துக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், அங்க போய் பாருங்க. இது வரைக்கும் நாம பேசினது எப்படி பணம் சேமிக்கிறதுன்னு மட்டும்தான். ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற உண்மையான சக்தி என்னன்னு தெரியுமா? அது உங்களோட மைண்ட் செட். பணத்துக்கு நீங்க வேலை செய்றீங்களா அல்லது பணம் உங்களுக்கு வேலை செய்தான்னு உங்க எண்ணமே உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். வாரன் பஃபெட் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை இருக்கு. அவர் சொல்லுவாரு, நீங்க தூங்கும்போது உங்களுக்கு சம்பாதிக்க வழி தெரியலன்னா வாழ்நாள் முழுக்க நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு. அதுதான் உண்மை. பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்தினா போதாது, அது எப்படி வளருதுன்னு பார்க்கணும். பணம் வளர்ற வேகத்தை நிதி உலகத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க முதலீட்டுல வர்ற வட்டி மீண்டும் முதலீடாகி அதுல வர்ற வட்டியும் சேர்ந்து பெருகும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இத உலகத்திலேயே 8வது அதிசயம்னு சொன்னாராம். இது உங்களுக்கு ஆரம்பத்துல மெதுவா இருக்கும், ஆனா 10-15 வருஷத்துல பிரம்மாண்டமா வளரும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். 20 வயசுல நீங்க மாசத்துக்கு 5000 ரூபாய் ஆண்டுக்கு 10% வட்டியில போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 60 வயசுல உங்ககிட்ட கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் இருக்கும். ஆனா நீங்க 40 வயசுல ஆரம்பிச்சா அதே தொகைக்கு 20 லட்சம் ரூபாய் மட்டும்தான் கிடைக்கும். இப்ப புரியுதா ஏன் சீக்கிரமா ஆரம்பிக்கணும்னு? நேரம் தான் உங்க பணத்தை பெருக வைக்கிற மந்திரம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க தொடர்ந்து செய்யணும். ஒரு மாசம் போட்டுட்டு அடுத்த மாசம் விட்டுட்டா எதுவும் நடக்காது. வாரன் பஃபெட் இன்னைக்கு பில்லியனர் ஆனதுக்கு காரணம் அவரோட திறமை மட்டும் இல்ல, அவர் 50 வருஷமா தொடர்ந்து முதலீடு செஞ்சதுதான். சிறு துளி பெருவெள்ளம்னு நம்ம பாட்டி சொல்லுவாங்க, அதுதான் இதுவும். ஒவ்வொரு மாசமும் ஒழுங்கா போட்டா அது ஒரு நாள் உங்களுக்கு பெரிய பலமா ஆகும். இப்போ உங்கள சிலர் கேட்பீங்க, அப்போ நான் என்னோட வாழ்க்கையை ரசிக்காம எல்லாத்தையும் சேமிச்சுட்டு மரம் மாதிரி இருக்கணுமா? இல்ல, நிச்சயமா இல்ல. வாழ்க்கை ரசிக்கத்தான், ஆனா புத்திசாலித்தனமா ரசிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல பணம் செலவழிங்க, ஆனா தேவையில்லாத பொருட்கள்ல வீணாக்காதீங்க. ஒரு நல்ல ட்ரிப்பு போறது, புத்தகம் வாங்குறது, உங்க திறமையை வளர்க்கிற கோர்ஸ் பண்றது, இதெல்லாம் நல்ல செலவுகள். ஆனா பீரங்கி மாதிரி வெடிச்சு மத்தவங்க பார்க்கணும்னு வாங்குற விஷயங்கள் வேஸ்ட். என்னோட நண்பன் விக்ரம் வேற மாதிரி ஒரு வழி கண்டுபிடிச்சான். அவன் ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல செலவு செய்யணும்னா அவன் மனைவி கிட்ட பர்மிஷன் வாங்குவான். ஆரம்பத்துல அவனுக்கே சிரிப்பா இருந்துச்சு, ஆனா இப்ப அது ஒரு பழக்கமாயிடுச்சு. அவன் மனைவி கேட்கும்போது அவனுக்கே அது தேவையான 2வது முறை யோசிக்க நேரிடுது. அதனால பல தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க முடியுது.
இது நம்ம எல்லாருக்கும் ஒரு லெசன். ஒரு பார்ட்னர், நண்பன், குடும்ப உறுப்பினர் யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம பணம் பத்தி பேசுறது ரொம்ப உதவியா இருக்கும். வாழ்க்கையில நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க, ஆனா அதை வச்சுக்க தெரியாம நஷ்டப்படுத்துறாங்க. ஷேர் மார்க்கெட்ல லாட்டரி மாதிரி முதலீடு, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை கேட்டு மண்ணும் கல்லும் வாங்குறது, எல்லாருக்கும் கடன் கொடுக்கறது, தேவையில்லாம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி லைஃப் லாங் வட்டி கட்டுறது, இதெல்லாம் செஞ்சா உங்க எத்தனை சம்பாதிச்சாலும் பத்தாது. அதனால தான் நான் சொல்றேன், சம்பளம் கிடைச்சதும் முதல் வேலையா உங்களுக்கே பணம் கொடுங்க. அப்புறம் மீதமுள்ளதை வச்சு எல்லாத்தையும் சமாளிங்க. இதுதான் வாரன் பஃபெட் சொன்ன அந்த எளிய ஆனா சக்தி வாய்ந்த வழி. இதெல்லாம் செஞ்சாலும் ஒரு பெரிய சவால் இருக்கு. அது நம்ம சமூகம். நம்ம ஊர்ல யாராவது வீடு வாங்கினா நமக்கும் வாங்கணும்னு ஆகும். யாராவது கார் வாங்கினா நமக்கும் ஆசை வரும். பக்கத்து வீட்டுக்காரர் பெரிய திருமணம் பண்ணினா நமக்கும் பண்ணணும்னு சமூக அழுத்தம் வரும். இதுக்கு பேரு கம்பேரிசன் ட்ராப். இதுல விழுந்தா நம்ம வாழ்க்கையே பாழாயிடும். மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்காம உங்க இலக்கு என்னன்னு மட்டும் பாருங்க. மத்தவங்களுக்காக காசை செலவழிச்சு உங்க எதிர்காலத்தை பலி கொடுக்காதீங்க. என்னோட அக்கா இதுக்கு நல்ல உதாரணம். அவங்க கல்யாணத்துக்கு வங்கி கடன் வாங்கி பெரிசா செஞ்சாங்க. காரணம், உறவினர்கள் என்ன நினைப்பாங்கன்னு பயந்ததுதான். அதுக்கப்புறம் 10 வருஷம் அந்த கடனை அடைக்க கஷ்டப்பட்டாங்க. இப்போ அவங்களே சொல்றாங்க, அப்போ எளிமையா செஞ்சிருந்தா இந்த கஷ்டம் இல்லாம இருந்திருக்கும்னு. இதனால தான் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை உங்களுக்காக, மத்தவங்க எதிர்பார்ப்புக்காக இல்லைன்னு. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். உங்க சம்பளத்தை வெறும் சம்பளமா மட்டும் நினைக்காதீங்க. அதை ஒரு கருவியா நினைங்க. அந்த கருவி வச்சு நீங்க உங்களோட எதிர்கால சுதந்திரத்தை கட்டலாம். ஃபைனான்சியல் ஃப்ரீடம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது, நீங்க பணத்துக்காக வேலை செய்யாம உங்க பணம் உங்களுக்காக வேலை செஞ்சு உங்களுக்கு வருமானம் தரும் நிலைமை. இது கனவு மாதிரி தெரியலாம், ஆனா அடையக்கூடியது. ஆயிரக்கணக்கான பேர் இதை செஞ்சிருக்காங்க. நீங்களும் செய்யலாம். அதுக்கு உங்களுக்கு 3 விஷயங்கள் தேவை. 1, ஒவ்வொரு மாசமும் தொடர்ந்து சேமிக்கணும். 2, அந்த சேமிப்புல ஒரு பகுதியை புத்திசாலித்தனமா முதலீடு செய்யணும். 3, பொறுமையா இருக்கணும். இந்த 3ஐயும் செஞ்சா 20-30 வருஷத்துல நீங்க நிம்மதியா வாழலாம். இதுக்கு வாரன் பஃபெட் மிகச்சிறந்த உதாரணம். அவர் இளம் வயசுல ஆரம்பிச்சு தொடர்ந்து முதலீடு செஞ்சு இன்னைக்கு 80 வயசுக்கு மேல இருந்தாலும் கோடிக்கணக்கான டாலர் சொத்து வச்சிருக்காரு. நான் இதுவரைக்கும் நிறைய விஷயங்களை பேசினேன், ஆனா முக்கியமானது இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு தான். இன்னைக்கே ஆரம்பிங்க. இப்பவே ஆரம்பிங்க. சின்ன தொகையிலிருந்து ஆரம்பிங்க. ஒரு 100 ரூபாய் கூட போதும். முக்கியம் ஆரம்பிக்கணும். காலம் தாழ்த்துனா எதுவும் நடக்காது. நாளைக்கு ஆரம்பிக்கலாம்னு நினைச்சா அந்த நாளே வராது. இன்னைக்கே உங்க போன்ல 2வது சேமிப்பு கணக்கு ஆரம்பிங்க. அல்லது உங்க வங்கிக்கு போய் ஆட்டோமேட்டிக் ரெக்கரிங் டெபாசிட் செட் பண்ணுங்க. இந்த சின்ன ஸ்டெப் உங்க வாழ்க்கைய மாத்தும். இன்னொன்னு, உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் இதை சொல்லுங்க. உங்க மனைவி, உங்க கணவர், உங்க பிள்ளைங்க, உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் இதை பகிருங்க. நீங்க மட்டும் செஞ்சா போதாது. உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் நிதி ஞானம் பெற்றாதான் எல்லாரும் நல்லா வாழலாம். குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து பணம் பத்தி பேசுறது ரொம்ப முக்கியம். சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு சேமிப்பு, செலவு இதெல்லாம் கத்துக் கொடுங்க. அவங்க எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். இதோட கூட இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். பணம் சம்பாதிக்கிறதுக்கும் சேமிக்கிறதுக்கும் நடுவுல உங்க ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உடல் நலன்தான் உண்மையான செல்வம். நீங்க ஆரோக்கியமா இல்லைன்னா எவ்வளவு பணம் இருந்தாலும் பயனில்லை. அதனால நல்லா சாப்பிடுங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க, மன அழுத்தத்தை குறைங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குங்க. இது ரொம்ப முக்கியம். திடீர்னு மருத்துவ செலவு வந்தா உங்க எல்லா சேமிப்பும் ஒரே நாள்ல போயிடும். அதை தவிர்க்க இன்சூரன்ஸ் எடுத்துக்குங்க. சரி, இதெல்லாம் வச்சு நான் என்ன சொல்ல வர்றேன்னு சுருக்கமா பார்க்கலாம். சம்பளம் வந்ததும் முதல்ல உங்களுக்கே பணம் கொடுங்க. குறைஞ்சது 10%. அதை தனி கணக்குல போட்டு வளர விடுங்க. தேவையில்லாத செலவுகளை குறைங்க. ஆனா வாழ்க்கைய ரசிக்கிறத நிறுத்தாதீங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்குங்க. பணத்தை வளர புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. தொடர்ந்து செய்யுங்க. பொறுமையா இருங்க. உங்களை மத்தவங்களோட ஒப்பிடாதீங்க. குடும்பத்துக்கும் இதை கத்துக் கொடுங்க. உடல்நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த எளிய விஷயங்கள் தான், ஆனா இவை உங்க வாழ்க்கைய முழுசா மாத்தும். நான் இந்த வீடியோவை ஸ்கிரிப்ட் எழுதி ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா உங்க வாழ்க்கை மேம்பட வேணும்னு நான் விரும்புறேன். நீங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சா இப்பவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் அனுப்புங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அழுத்துங்க. நான் வாரம் வாரம் இது மாதிரி பணம், வாழ்க்கை மேம்பாடு பத்தி வீடியோக்கள் போடுவேன்.
இதோட கூட நான் இன்னொரு புத்தகத்தையும் பரிந்துரைக்கிறேன். அதோட பெயர் ரிச் டேட் புவர் டேட். இந்த புத்தகம் பணக்காரங்க தங்களோட பிள்ளைங்களுக்கு பணத்தை பத்தி என்ன கத்துக் கொடுக்கறாங்கன்னு சொல்லும். இதுலயும் நிறைய நடைமுறை டிப்ஸ் இருக்கு. இந்த 2 புத்தகம் படிச்சா உங்க மைண்ட் செட்டே மாறிடும். நான் இதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், கமெண்ட்ஸ்லயும் போட்டிருப்பேன். அங்க போய் பார்த்து வாங்குங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா அல்லது நீங்க ஏற்கனவே இது மாதிரி செஞ்சு உங்க அனுபவம் இருந்தா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் படிச்சு உங்களுக்கு பதில் சொல்றேன். நாம எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கொருத்தர் கத்துக்கிட்டு முன்னேறலாம். கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நீங்க எந்த வயசுல சேமிக்க ஆரம்பிச்சீங்கன்னு, உங்க அனுபவம் என்னன்னு. அது மத்தவங்களுக்கு ஊக்கமா இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சதும் உங்க போனை எடுத்து உங்க பேங்க் கணக்குல ஆட்டோமேட்டிக் மந்த்லி டிரான்ஸ்ஃபர் செட்டப் பண்ணுங்க. குறைஞ்சது 500 ரூபாய் கூட போதும். ஆனா செய்யுங்க. அப்புறம் கமெண்ட்ல எழுதுங்க செஞ்சிட்டேன்னு. அடுத்த மாசம் இதே வீடியோவை திரும்பவும் பாருங்க. உங்களுக்கே பெருமையா இருக்கும், நீங்க முதல் ஸ்டெப்பை எடுத்துட்டீங்கன்னு. கடைசியா ஒன்னு சொல்றேன். நிறைய பேர் பணம் பத்தி பேசுறது தப்புன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது தப்பு இல்ல. பணம் ஒரு கருவி. அது சரியா பயன்படுத்தினா உங்க வாழ்க்கையையும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட வாழ்க்கையையும் சிறப்பா மாத்தலாம். பணம் சம்பாதிக்கிறதுல தப்பு இல்ல, அதை சேமிக்கிறதுல தப்பு இல்ல, அதை வளர்க்கறதுல தப்பு இல்ல. தப்பு என்னன்னா அதுக்காக உங்க மதிப்புகளை மாத்திக்கிறது, மத்தவங்களை ஏமாத்துறது, நேர்மையை விட்டுடுறது. அதை நாம செய்யக்கூடாது. வாரன் பஃபெட் எப்பவுமே நேர்மையா இருந்தாரு. உழைப்பால சம்பாதிச்சாரு, புத்திசாலித்தனமா சேமிச்சாரு, பொறுமையா முதலீடு செஞ்சாரு. அதுதான் அவர் இன்னைக்கு அந்த நிலைமைக்கு வந்தாரு. நீங்களும் அதே வழியை பின்பற்றினா உங்களாலையும் முடியும். உங்க கனவுகளை பணத்தோட மேல போடாதீங்க. ஆனா பணம் இல்லாம கனவுகளை நிறைவேற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்குங்க. அதனால பணத்துக்கு சரியான மரியாதை கொடுங்க, அதை சரியா நடத்துங்க. இன்னைக்கு நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில நிறைய பேர் கண்டுபிடிச்ச உண்மைகள். இத நான் உங்களுக்காக எளிமையா தமிழ்ல சொல்லியிருக்கேன். இப்ப வந்து உங்க கோர்ட்ல இருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க? பழைய வழியிலேயே போயிட்டு இருப்பீங்களா அல்லது இன்னைக்கே மாற்றத்தை ஆரம்பிக்க போறீங்களா? இந்த கேள்விக்கு பதில் உங்க கையில தான் இருக்கு. நான் உங்களை நம்புறேன். நீங்க இதை பண்ண முடியும். உங்களுக்குள்ள அந்த சக்தி இருக்கு. ஆரம்பிச்சிடுங்க. தொடர்ந்து செய்யுங்க. பொறுமையா இருங்க. உங்க எதிர்காலம் பிரகாசமானதா இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க நேரம் மதிப்புமிக்கது. அதை என்னோட பகிர்ந்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களோட நிதி பயணம் வெற்றிகரமா அமைய என்னோட வாழ்த்துக்கள். நன்றி மக்களே.